ஆத்ம நமஸ்காரம். இவ்வாறு ஆற்றலை வீணடிப்பதால் அவர்கள் ஒருபோதும் கோவிலில் உண்மையான உபாசனையை செய்வதில்லை. க்ஷேத்திர உபாசனை என்ற இந்த தொடரின் பொருள் க்ஷேத்திரத்திற்குள் அல்லது கோவிலுக்குள் குடியமர்தல் என்பதாகும். க்ஷேத்திரம் என்பது நமது உடல் ஆகும். உபாசனை அல்லது உபவாசம் என்றால் குடியமர்தல் என்று பொருள். யாருடன்? ஈஸ்வரனுடன், தெய்வத்துடன். இது கருவறையாகிய புருவ மத்தியில் ஜீவன் உயிர் ஆற்றல் தெய்வத்துடன் ஒன்றிணைவதாகும். இதுவே கோவிலில் செய்யப்படும் உண்மையான உபவாசம் அல்லது உண்மையான பக்தி ஆகும். சீடர், கோவில் என்பது நமது காத்திரம், உடல் என்றும் இந்த கோவிலுக்கு 9 வாசல்கள் உள்ளன என்றும் கூறினீர்கள். தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள், அந்த வாசல்கள் எவை? ஆசிரியர், இந்த வாசல்கள்தான் நவதுவாரங்கள், 9 நுழைவாயில்கள் என்று அழைக்கப்படுபவை ஆகும். சீடர், இந்த 9 நுழைவாயில்களும் உடல் முழுவதும் பரவியுள்ளன. அப்படியானால் நமது உடல் முழுவதுமே கோவிலா? ஆசிரியர், இல்லை, நமது உடல் முழுவதுமே கோவில் அல்ல. இந்த உடலின் ஒரு பகுதி மட்டுமே கோவிலாகும். உடலில் உள்ள அனைத்து நுழைவாயில்களும் நவதுவாரம் என்ற சொல்லுக்குள் அடங்குவதில்லை. முறையான கோவிலின் 9 திறப்புகள் மட்டுமே நவதுவாரத்திற்குள் அடங்கும். சீடர், சுவாமிஜி, உடலின் எந்த பகுதி முறையான கோவில் என்று அழைக்கப்படுகிறது? ஆசிரியர், தலைப்பகுதி மட்டுமே முறையான கோவில் ஆகும். இது எத்தகையது என்றால் அந்த வளாகத்தை பாருங்கள். அங்கே வடக்கு மூலையில் ஒரு கோவில் அமைந்துள்ளது. அந்த வளாகம் முழுவதுமே கோவிலால் சூழப்படவில்லை. இதே முறையில் நமது ஜடமும் உடலும் ஒரு வளாகம் போன்றது. அதன் மேல் பகுதி வடக்கு ஆகும். நமது உடலின் வடக்கு பகுதியில் நாம் காண்பதே கோவிலாகும். அந்த தத்துவ கோவில் தலையாகும். இந்த தலைக்குத்தான் 9 திறப்புகள் உள்ளன. சீடர், தலையில் 9 திறப்புகள் உள்ளன என்று கூறுவது எவ்வாறு சாத்தியம்? ஆசிரியர், நவதுவாரங்கள் 9 திறப்புகள் என்பவை எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சீடர், 9 திறப்புகள் என்பவை 2 காதுகள், 2 கண்கள், 2 நாசித்துவாரங்கள், ஒரு வாய், லிங்கம் எனப்படும் சிறுநீர் கழிக்கும் வழி மற்றும் குதம் எனப்படும் மலக்குடல் ஆகியவை ஆகும். ஆசிரியர், நவதுவாரங்களில் லிங்கம் என்பது சிறுநீர் கழிக்கும் வழி என்றும் குதம் என்பது மலக்குடல் என்றும் நீங்களே கூறியுள்ளீர்கள். ஆனால் இந்த 2 திறப்புகளும் நமது உடலின் மிக கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளன. மற்ற 7 திறப்புகளும் சிரசில், தலையில் அமைந்துள்ளன. 9 திறப்புகளில் 7 தலையிலும் 2 உடலின் மிக கீழ்ப்பகுதியிலும் அமைந்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல, லிங்கம் என்பது மிகவும் புனிதமான ஒன்றாகும். நீங்கள் அதை சிறுநீர் கழிக்கும் வழி என்கிறீர்கள். லிங்கம் என்பது சிவலிங்கம் ஆகும். அது சிறுநீர் கழிக்கும் வழி அல்ல. பாலின வேறுபாடின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் நவதுவாரங்கள் உள்ளன. இந்த லிங்கம் கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது. கோவில் என்பது நமது தலையாகும். இந்த தலைதான் 9 திறப்புகளை கொண்ட ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் என்று அழைக்கப்படுபவை கூட கோபுரங்கள் எனப்படும் 4 முக்கிய நுழைவாயில்களை கொண்டுள்ளன. கோபுரத்தை கடந்து நீங்கள் உள் சதுரத்திற்கு, பிரகாரத்திற்கு வருகிறீர்கள். பின்னர் நீங்கள் நமஸ்கார மண்டபத்தை, வழிபடுபவர்களின் மேடை அடைகிறீர்கள். இந்த வழிபடுபவர்களின் மேடையிலிருந்து உங்களால் கருவறையை காண முடியும். இந்த கருவறையின் கதவை நீங்கள் திறந்தால் அங்கே பிரதிஷ்டை என்று அழைக்கப்படும் தெய்வத்தின் சிலையை காண முடியும். இதே முறையில் நமது மூக்கு, வாய், காதுகள் மற்றும் கண்கள் ஆகியவையே நமது கோவிலின் 4 முக்கிய நுழைவாயில்கள் அல்லது கோபுரங்கள் ஆகும். இந்த 4 திறப்புகளும் நமது நமஸ்கார மண்டபமாக இருக்கும் உள்நாக்கின், சிறுநாக்கின் பகுதிகளை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றன. இந்த பகுதிகளிலிருந்து நமது பெருமூளை பகுதிக்கு கார்டெக்ஸ் செல்லும் 2 சிறிய வழிகள் உள்ளன. அங்குதான் உயிர் புள்ளி அல்லது சிவலிங்கம் அமைந்துள்ளது. உயிராற்றல் மேல்நோக்கி செலுத்தப்படும் போது உங்களால் இந்த புள்ளியை உணர முடியும். இந்த புள்ளிக்கு இட்டுச் செல்லும் இரட்டை வழியே குதம், குதாம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குதத்தின் வழியாகத்தான் சத்தத்தின் அதிர்வுகள் கடத்தப்படுகின்றன. மனிதர்கள் கட்டிய கோவில்களில் கூட நீங்கள் கருவறைக்கு செல்லும் போதும் அங்கிருந்து வெளியே வரும் போதும் ஒலிக்கப்படும் ஒரு மணி இருக்கும். அதேபோல் இந்த குதமானது சத்தத்தை உரத்த மற்றும் சுதந்திரமான வெளிப்புற ஒலிகளாகவோ அல்லது குறைந்த ஒடுக்கப்பட்ட உள்நோக்கிய ஒலிகளாகவோ கடத்துகிறது. குதம், குதாம் என்ற சொல்லின் பொருளே சத்தத்தை அல்லது வார்த்தையை தருவது என்பதாகும். நாசித்துவாரங்களின் மேல்முனையும் இந்த குதத்தின் கீழ் திறப்பும் புருவ மத்தியிற்கு அல்லது உயிர் புள்ளிக்கு கீழே சந்திக்கின்றன. இந்த இடத்திலிருந்துதான் ஆகாய சத்தம், இத்தீரியல் சவுண்ட் கடத்தப்படுகிறது. இந்த உண்மையின் ஆதாரம் இதுதான். மூக்கு இல்லாத மனிதர்களால் சரியாக பேச முடியாது. சத்தம் உருவாகும் போது அது நாசித்துவாரங்களுக்கு கடத்தப்படுகிறது. அங்கே மூக்கு இல்லை என்றால் சத்தம் வெளியேறிவிடும். மூக்கு இருக்கும்போது அது இந்த வெளியேற்றத்தை தடுத்து அதிர்வுகளை ஒன்றிணைத்து ஒழுங்குபடுத்துகிறது. விளைவாக நம்மால் சத்தங்களை மிகவும் தெளிவாக கேட்க முடிகிறது. இந்த அமைப்பு குழல், ஹார்ன் கொண்ட கிராமபோன் போன்றது ஆகும். நீங்கள் சாவியை திருப்பி தட்டின் மீது ஊசியை வைக்கிறீர்கள். உங்களுக்கு சத்தம் கேட்கிறது, ஆனால் அது தெளிவாக இருப்பதில்லை. இதற்கான காரணம் என்னவென்றால் அங்கே ஒரு குழல் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த பூனை குழலை வைக்கும் போது சத்தம் மிகவும் தெளிவாக மாறுகிறது. குழல் இல்லாத போது சத்தத்தின் அதிர்வுகள் ஒன்றிணைக்கப்படுவதில்லை.
குழல் பொருத்தப்பட்ட போது அது சத்தத்தை ஒன்றிணைத்து ஒழுங்குபடுத்தியதால் அது மிகவும் தெளிவானதாகவும் துல்லியமானதாகவும் மாறியது. அதை ஒரு குழந்தையால் கூட பின்தொடர முடியும். இதே முறையில் மூக்கு ஒரு குழலின் நோக்கத்திற்கு பயன்படுகிறது. எனவே உள்நாக்கில் உள்ள இரண்டு மேல் திறப்புகள் குதம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இரண்டு திறப்புகளுடன் இரண்டு கண்கள், இரண்டு நாசித்துவாரங்கள், இரண்டு காதுகள் மற்றும் ஒரு வாய் ஆகியவை இணைந்து நவதுவாரங்களை 9 திறப்புகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு 9 திறப்புகளை கொண்ட நமது தலையே உண்மையான கோவிலாகும். இந்த கோவிலில்தான் லிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தின் அல்லது உயிர் புள்ளியின் அடிப்பகுதியிலிருந்துதான் சுக்லமாகிய உயிர் திரவம் சுரக்கிறது. இந்த இடமே புருவ மத்தியாகும். சுக்லம் இந்த லிங்கத்தின் அடிப்பகுதியில் மூலத்தில் சுரக்கிறது. மூலம் என்றால் அடிப்பகுதி அல்லது வேர் என்று பொருள். லிங்கம் என்பது சிறுநீர் கழிக்கும் வழி என்றால் விந்து என்பது சிறுநீர் வழியின் வேரில் சுரக்க வேண்டும். ஆனால் விந்து சிறுநீர் வழியின் வேரில் சுரப்பதில்லை. உடலுறவின் போது உங்களுக்கு ஏற்படும் உண்மையான சிலிர்ப்பு த்ரில் எங்கிருந்து ஏற்படுகிறது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இதை நீங்கள் கண்டறியலாம். அது புருவ மத்தியிலிருந்துதான் ஏற்படுகிறது. அங்கிருந்தே நீங்கள் அந்த சிலிர்ப்பை பெறுகிறீர்கள். இந்த தலைப்பு ஏற்கனவே 4ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிறுவப்பட்டுள்ள சிலையை குறிக்கும் சில படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த படம் சிவலிங்கம் பாதாளத்திற்குள் நரகத்திற்குள் விழுவதை தடுப்பதற்காக பார்வதி தேவி தன் இரு கரங்களாலும் அதை இறுக்கமாக பிடித்துள்ளதை குறிக்கிறது. இந்த படத்தின் பின்னால் உள்ள கருத்து சரியானது ஆகும். இது குண்டலினி சக்தி, சுருண்ட வடிவ நாக ஆற்றல் ஆகும். இது சத்த அதிர்வுகளின் வடிவத்தில் உள்ள சிவலிங்கம் சிதைவடைவதையும் வீணாவதையும் தடுக்கிறது. இந்த குண்டலினி சக்தியே பார்வதி ஆகும். அது மட்டுமல்ல, அந்த சிலையின் அடிப்பகுதியில் தேவநாகரி எழுத்தில் ஓம் என்ற எழுத்து எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதன் பின்னால் உள்ள கருத்தும் சரியானது ஆகும். ஓம் என்பது பிரம்மம், அதுவே சுக்லம் ஆகும். பிரம்மசுரூபமாக தெய்வ வடிவமாக இருக்கும் இந்த சுக்லம் குண்டலினி சக்தியால் சூழப்பட்ட சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில் சுரக்கிறது. இந்த உயிர் புள்ளியே புருவ மத்தியாகும். இதுவே நமது உண்மையான கோவிலும் பிரதிஷ்டையும் ஆகும். இந்த உண்மையை அறியாமல் மக்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டிடங்களை எழுப்பி தங்கம், கல் அல்லது மரத்தில் சிலைகளை நிறுவி அந்த சிலைகளில் தெய்வம் குடியிருக்கிறார் என்று நினைத்து தங்கள் வாழ்நாளையும் ஆற்றலையும் வீணடித்து அழிகிறார்கள். அவர்கள் தங்களது வழிபாட்டின் பலனை ஒருபோதும் பெறுவதில்லை. அவர்கள் கோவில் வழிபாட்டின் உண்மையான பலனை பெற விரும்பினால் அவர்கள் தங்கள் ஜீவனை தங்களது சொந்த கோவிலில் நிறுவ வேண்டும். யாராவது அப்படி செய்தால் அவர் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்ந்து உன்னதமான அறிவையும் ஆத்ம சாட்சாத்காரத்தையும் அல்லது முக்தியையும் அடைவார். அது மட்டுமன்றி நீங்கள் எந்த நோக்கத்திற்காக தெய்வத்தை வழிபடுகிறீர்கள்? தெய்வத்துடன் ஒன்றாக இணைவதற்கா அல்லது அவரிடமிருந்து பிரிந்திருப்பதற்கா? சீடர் தெய்வத்துடன் ஒன்றாக இணைவதற்கு. ஆசிரியர் தெய்வத்துடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஆசையுடன் நீங்கள் கோவிலை அடைந்த பிறகு உங்கள் மரியாதையை எங்கு செலுத்துகிறீர்கள்? சீடர் நான் ஸ்ரீகோவில் மற்றும் கர்ப்ப கிருகத்திற்கு வழிபாட்டின் மைய இடம் வெளியே நின்று என் மரியாதையை செலுத்துகிறேன். ஆசிரியர் அப்படியானால் உங்களால் அந்த மைய இடத்திற்குள் அல்லது கர்ப்ப கிருகத்திற்குள் நுழைய முடியுமா? சீடர் இல்லை. ஆசிரியர் அதற்குள் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளன? சீடர் அவை கல் அல்லது மரத்தால் செய்யப்பட்டவை. ஆசிரியர் ஒரு கொத்தனாரால் செதுக்கப்பட்டு அதன் மீது கால்களை வைத்து அமைக்கப்பட்ட அந்த கல்லை தொடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த கல் முதலில் ஒரு நடைபாதையில் கிடந்திருக்கலாம் அல்லது பலரால் அசுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அது கோவிலுக்குள் வரும்போது நம்மால் அதன் அருகில் செல்லவோ அல்லது அதை தொடவோ முடிவதில்லை. சீடர் இவை அனைத்தையும் பற்றி சிந்திக்கும் போது நாம் முட்டாள்களாக மாறிவிட்டோம் என்றும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்றும் தோன்றுகிறது. சுவாமிஜி பாலின வேறுபாடின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் லிங்கங்கள் உள்ளன என்று கூறினீர்கள். ஆனால் பெண்களின் விஷயத்தில் மக்கள் லிங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, மாறாக அவர்கள் உபஸ்தம் என்று பேசுகிறார்கள். இதன் முக்கியத்துவம் என்ன? ஆசிரியர் அனைத்து உயிரினங்களுக்கும் லிங்கமும் உபஸ்தமும் உள்ளன. லிங்கம் என்பது ஆண் உறுப்பை குறிக்கிறது என்றும் உபஸ்தம் என்பது பெண் உறுப்பை குறிக்கிறது என்றும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. லிங்கம் என்பது நவதுவாரங்களின் திறப்புகளில் ஒன்று என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அது அப்படியிருந்தால் பெண்களுக்கும் அது இருக்க வேண்டும். உபஸ்தம் என்பது 5 உட்புற புலன்களில் ஒன்று என்பதையும் நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். அதாவது வாக்கு, பாதம், பாணி, பாயு மற்றும் உபஸ்தம். அப்படியென்றால் ஆண்களுக்கும் உபஸ்தம் இருக்க வேண்டும். எனவே லிங்கமும் உபஸ்தமும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பொதுவானவை ஆகும். லிங்கத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு உண்மையான விளக்கத்தை கூறியுள்ளேன். உபஸ்தம் என்றால் அருகில் அமைந்துள்ளது என்று பொருள், அதாவது சிவலிங்கத்திற்கு அருகில் அமைந்துள்ளது என்று பொருள். அது யோனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோனியே தோற்றுவாயின் இடம் ஆகும். இது சக்தி யோனி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த யோனி என்பது குழந்தைகள் பிறக்கும் வழி அல்ல. ஒரு குழந்தை பிறப்பதற்கு தேவையான முன்னிபந்தனை என்ன? சீடர் அங்கே கர்ப்பம் இருக்க வேண்டும்.
ஆசிரியர் கர்ப்பத்திற்கான காரணம் என்ன? சீடர் உடலுறவு. ஆசிரியர் வெறும் உடலுறவினால் மட்டுமே கர்ப்பம் ஏற்பட்டு விடுமா? சீடர் அங்கே விந்துவும் இருக்க வேண்டும். ஆசிரியர் சுக்லம் தோன்றும் அந்த இடமே யோனி என்று அழைக்கப்படுகிறது. சக்தி யோனி என்ற தொடரின் பொருள் இதுதான். இந்த சக்தி யோனியிலிருந்தே உலகம் தோன்றுகிறது. சக்தி என்றால் பெண் என்று பொருள், எனவே இது ஸ்திரீ யோனி என்றும் அழைக்கப்படுகிறது. ஜீவன் ஆணாக கருதப்படுகிறது. இந்த ஜீவன் தனது சொந்த புறத்தில் குடியிருப்பில் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் போது அது புருஷனாக மாறுகிறது. அப்போது நமக்குள்ளே இருக்கும் லிங்கத்தின் உண்மையான முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. உண்மையில் அப்போதுதான் நாம் நமது லிங்கத்தை அறியத் தொடங்குகிறோம். இதுவே புருஷ லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே லிங்கம் மற்றும் யோனி பற்றிய உண்மை நிலை ஆகும். இவற்றை முழுமையாக அறியாமல் மக்கள் தங்கள் அறியாமையினால் லிங்கத்தையும் யோனியையும் முறையே ஆண்கள் மற்றும் பெண்களின் சிறுநீர் கழிக்கும் வழி என்றும் மலக்குடலை குதம் என்றும் கருதுகிறார்கள்.